இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ஒரு கொரியன் ஃபீல் குட் மூவி தான். அந்த படத்தோட ஒன்லைனர் கேட்டிங்கன்னா, நல்லா படித்து நல்ல லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின் திடீர்னு அல்ப வயசில் இறந்து போயிடுறாங்க. இப்போ மேல் லோகத்தில் போய் ஒரு ஏழையோட லைஃப்பை ஒரு மாதம் நீ வாழ்ந்தனா உன் வாழ்க்கையை உனக்கு திருப்பி தரேன்னு சொல்லி ஒரு டீல் போடுறாங்க. இதுக்கு ஒத்துக்கிட்ட நம்ம ஹீரோயினுக்கு என்னென்ன அவங்க லைஃப்பில் நடந்ததுங்கிறத இந்த படத்தை ரொம்ப அழகாகவும் ஜாலியாகவும் எடுத்து வச்சிருப்பாங்க. இந்த படத்தோட பேர் ஒண்டர்ஃபுல் நைட்மேர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு சின்ன பாப்பாவை காட்டுறாங்க. அம்மா அப்பான்னு சொல்லிட்டு அழகாக லைஃப் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவங்க அப்பா இறந்துடுறாங்க. அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அவங்க அப்பாவை மாத்திரமே நம்பியிருந்த அவங்க அம்மா அவங்க லைஃப்பை ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு நாள் அவங்க அம்மாவும் இறந்துடுறாங்க. அப்போ அந்த சின்ன பொண்ணு அவங்க அம்மாவோட சமாதியில் உட்காந்து சபதம் எடுத்துக்கிறா. உன்ன மாதிரி நான் எப்போவுமே ஒருத்தர் நம்பி வாழ மாட்டேன், என் சொந்த காலில் ஃப்ரீடமாக நான் இருக்க போகிறேன், உனக்கு சேர்த்து பணக்கார வாழ்க்கையை நான் வாழ போகிறேன்னு சொல்லி சபதம் எடுக்கிறாங்க. அப்படி கட் பண்ணால் ப்ரெசென்ட்டை கட்டுறாங்க. அந்த சிட்டிலேயே பெரிய பணக்காரனோட பையன் கூட படிக்கிற பொண்ணை செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணியிருப்பான். இந்த கேஸை பற்றி அந்த சிட்டியே பேசிகிட்டு இருக்கும். அப்போ அந்த பணக்காரரு இந்த சிட்டிலேயே டேலண்டான ஒரு லாயரை ஹையர் பண்ணியிருப்பார். இந்த பிரச்சனையை சுபகமாக பேசி முடிக்கிறதுக்கு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் தான். நம்ம ஹீரோயின் அப்படியே வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு முன்னாடி ரேடியோவில் ரெக்கார்ட்லாம் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் கேஸ் போட்டிருக்கிறது சாதா வீட்டு பையன் கிடையாது, இந்த சிட்டிலே பெரிய கோடீஸ்வரனோட பையன். எப்படி இருந்தாலும் இந்த கேஸ் நீங்கள் ஜெயிக்க போகிறது கிடையாது, அவன் ஃபாரினுக்கு போய் படிக்க தான் போகிறான். உங்கள் பொண்ணோட நிலைமையை நினச்சி பாருங்கள், கேஸும் போட்டு மானமும் போய் பேசாமல் நாங்கள் சொல்கிறத கேட்டுட்டு இந்த கேஸ் வாபஸ் வாங்குங்க நீனு சொல்லும் போது அவங்க அம்மாவுக்கு அப்படி கோவம் வந்து எணிச்சு நின்று கத்துறாங்க. உனக்கு ஒரு பொண்ணு இல்லையில இருந்திருந்தால் இந்த மாதிரி பேசுவியான்னு சொல்லி அவங்க எணிச்சு நின்று கத்துறாங்க. அப்பா அந்த பொண்ணு சொல்கிறா, நம்ம ஏழைக்குமா, நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, பேசாமல் கேஸ் வாபஸ் வாங்கிடலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் பாருங்களேன், பொண்ணே புரிஞ்சுக்கிட்டா, பேசாமல் கேஸ் வாபஸ் வாங்கிடுங்க. அந்த பொண்ணை பார்த்து சொல்கிறாங்க, உனக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்குமா சொல்லிட்டு அங்கேருந்து அசால்ட்டாக இந்த கேஸை முடிச்சுட்டு கிளம்பி போகிறாங்க. அப்படியே முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் வெளியே வரும்போது நம்ம ஹீரோயின் கூட வேலை செய்கிற ஒருத்தர் ஹீரோயின் பார்த்து கேட்குறாரு, ஊருக்கே தெரியும் அந்த தப்பை அவன் தான் பண்ணியிருப்பான்னு, எவ்வளோ வழி அனுபவிச்சிருந்தா அந்த பொண்ணு சூசைடெல்லாம் அட்டன் பண்ணியிருப்பான், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு அவர் கேட்கும்போது அது ஹீரோயின் சொல்கிறாங்க, இந்த சென்டிமெண்டெல்லாம் எனக்கு கிடையாது, நான் நல்லா பணம் சம்பாதிக்கணும், நல்ல லைஃப் வாழணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து அப்படி போகிறாங்க. கட் பண்ணால் அந்த பையனோட அப்பா வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கிஃப்ட் கொடுக்குறாரு இந்த கேஸை நல்லபடியாக முடிச்சதுக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே BMW கார் இருக்குது, ஒரு VIP கிரெடிட் கார்டு இருக்குது. அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட அவர் சொல்கிறாரு, கொஞ்ச நாள் இந்த இடம் நம்ம கம்பெனி கிட்ட வந்துடும், இங்கே பெரிய பெரிய பில்டிங் நம்ம கட்ட போகிறோம், இங்கே நிறைய மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, லீகலாக நிறைய ப்ராப்ளம் வரும், அது நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் சரி சார் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட லைஃப் ஸ்டைல் காட்டுறாங்க. நல்ல பெரிய வீடு, ஆடம்பரமான வாழ்க்கை. அப்படியே அவங்க அம்மாவோட அஸ்திக்கு போய் தற்பெருமை அடிச்சிட்டு இருக்காங்க. நான் பார்த்தியா எந்த மாதிரி ஒன்று வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன், நீ தான் பொறுப்பே இல்லாத உன் புருஷனை நம்பி உன் வாழ்க்கையை இழந்துட்டேன்னு சொல்லிட்டு அப்படி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பொறுத்த வரைக்கும் ஆம்பளைகளை டிபெண்ட் பண்ணி வாழ்றது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. முக்கியமாக சொல்லணும்னா ஆம்பளைங்கனாலே அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அவங்க பொறுப்பு இல்லாதவங்க, ஃபேமிலி கேர் பண்ணாதவங்க, எப்பவுமே சுயநலமாக இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே அப்படி ஒரு எண்ணம் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பும் போது ராத்திரி ஆயிடுது. அவங்களுக்கு வண்டி ஓட்டும் போது சரியாக கண்ணு தெரியாமல் அவங்க கண்ணாடி தேடிட்டு இருக்கும்போது குறுக்கால ஒரு லாரி வருது. அங்கிருந்து இப்படி கட்டெல்லாம் அடிச்சு லாரியிலேருந்து தப்பிச்சு வந்து பார்க்கும்போது குறுக்கால ஒரு பூனை வருது. அப்படி வண்டி அப்செட் ஆகி விழுந்துடுறாங்க. கண்ணு முழிச்சு பார்த்து நம்ம ஹீரோயின் ஒரு புது இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிறவங்களாம் சுற்றி இருக்கிறவங்களாம் நல்லா வெல்கம் பண்ணி வாங்க வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் கையிலேயே ஒரு டோக்கன் இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியாமல் கையில் இருக்கிற டோக்கனை கொடுத்துட்டு அங்கே ஒரு ரிசப்ஷன் இருக்கும், அங்கே போய் இங்கே என்ன இடம் என்னது ஏதுன்னு ஹீரோயின் கேட்கும்போது உங்கள் பேர் சொல்லுங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிற பொண்ணு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஊரும் பேரும் எல்லாமே சொல்கிறாங்க. அப்படி அந்த பொண்ணோட மூஞ்சியே மாறுது. ஒரு நிமிஷம் இருமா வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே போகிறாங்க. அந்த ஆஃபீஸில் சொட்டையாக ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் தான் அங்கே இருக்கிற சீஃப் போல இருக்கு. அங்கே இருக்கிற ஒருத்தனை கண்டபடியாக பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. ஏன் திட்டுறாருன்னா, ஒரு மாசத்துக்கு அப்புறம் சாக வேண்டியவனை கொன்று சொர்க்கத்துக்கு அனுப்பியிருக்காங்க. இப்போ சொர்க்கத்துலேருந்து இவரை பிடிச்சி கேள்வி கேட்கறதா சொல்லி அந்த ஆளை பிடிச்சி செம்ம கிழிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து அந்த பொண்ணு வந்து கையில் இருக்கிற டேபை கொண்டு வந்து நீட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்திருக்கா, அந்த பொண்ணு சாக வேண்டியவங்களே கிடையாது, நம்ம இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்கன்னு சொல்லிட்டு நம்ம சீஃபு தலையில் கை வச்சு உட்காராங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க, நம்ம தான் இன்னி அவனுக்கு சாவை கன்ஃபார்ம் பண்ணல, இன்னி அவங்க கோமா ஸ்டேஜில் தான் இருக்காங்க, எப்போ வேணாலும் திருப்பி அனுப்பலாம்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம சீஃப் பயங்கரமாக யோசிக்கிறாங்க. சரி முதல்ல அந்த பொண்ணை கூப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, வாங்க மேடம் உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லிட்டு நம்ம சீஃப் கேட்குறாரு. உடனே நம்ம ஹீரோயின், நான் எதுக்கு இங்கே இருக்கேன், இது என்ன இடம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம சீஃபு, நீங்கள் இறந்து போய் மேல் லோகத்தில் வந்துட்டீங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சொர்க்கமா நரகமாங்கிறது பார்த்து டிசைட் பண்ணி உங்களை அனுப்பி வச்சிட்றேன்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயின், நான் இறந்துட்டேனா,
நான் எவ்வளோ ஆர்கானிக்கான ஃபுட்டு சாப்பிட்டு எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணி எவ்வளோ கான்சியஸாக என் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன், நான் எப்படி செத்தேன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம சீஃப் சொல்கிறாரு, அம்மா நீ இறந்தது கார் ஆக்சிடென்ட்லன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், என்ன கார் ஆக்சிடென்ட்டில் நான் செத்தனா? நான் ஒரு BMW காரில் போயிட்டு இருந்தேன், அது எவ்வளோ காஸ்ட்லியான கார் தெரியுமா, அதில் எவ்வளோ சேஃப்டி செக்யூரிட்டி இருக்குன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம சீஃப் சொல்கிறாரு, நீ எவ்வளோதான் ஆர்கானிக்கான ஃபுட்டு சாப்பிட்டு எவ்வளோதான் ஒர்க் அவுட் பண்ணி எவ்வளோதான் காஸ்ட்லியான காரில் போனாலும் உன் டைம் முடிஞ்சதுன்னா இந்த இடத்துக்கு வந்து தான் ஆகணும்னு சொல்கிறாரு. சரி விடுமா, இங்கே வர நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி தான் கன்ஃபியூஷனாக இருக்கும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, உனக்கு சொர்க்கமாக நரகமாக பார்த்து டிசைட் பண்ணி உன்னை அனுப்பிடுறான்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, ப்ளீஸ் எப்படியாவது என்னை பூமிக்கு அனுப்புங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம சீஃப் சொல்கிறாங்க, உன்னை பார்க்கவும் எங்களுக்கு பாவமாக தான் இருக்குது, சரி எங்கள் மேல் உலகத்தில் ஒரு வேலை ஒன்று வச்சுருக்கோம், அந்த வேலை நீ செஞ்சுன்னா உன்னை பூமிக்கு அனுப்புறதை பற்றி நாங்கள் யோசிக்கிறோம் சொல்லி கேட்குறாங்க. எந்த வேலையாக இருந்தாலும் செய்கிறேன், பரவாயில்ல நீங்கள் சொல்லுங்கள் நான் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லாமல் 1 மாதத்துக்கு அப்புறம் சாக வேண்டிய ஒரு பொண்ணை இப்போவே நம்ம ஆளுங்க உசுரை எடுத்துட்டாங்க. அதுக்கு பதிலாக நீ போய் அந்த உடம்புல நீ 1 மாதம் தங்கினா நீ மறுபடியும் உன் வாழ்க்கை வாழ்கிறத பற்றி நாங்கள் யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறோன்னு சொன்னாங்க. என்ன சொல்கிறீங்க, நான் எப்படி இன்னொரு உடம்புல போய் வேறு வாழ்க்கையை வாழ்கிறதுன்னு சொல்லி ஹீரோயின் யோசிக்கும் போது, பரவாயில்லம்மா இந்த வேலையை செய்கிறதுக்கு நிறைய பேர் க்யூவில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் அவங்கள வச்சு இந்த வேலை வாங்கிக்கிறேன்னு சொல்லும்போது, இல்லை எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் இந்த வேலையை நான் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம சீஃப் இவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு ஆக வேண்டிய வேலையை பாருங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை அனுப்பி விடுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் இந்த மிஷினில் கை வைன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் மிஷினில் கை வைக்கும்போது அப்படியே கட் பண்ணால் இன்னொரு வீட்டில் நம்ம ஹீரோயின் கண் முழிக்கிறாங்க. அதுவும் பக்கா மிடில் கிளாஸ் வீடாக இருக்குது. ஒரு அழுக்கு டிஷர்ட் போட்டுட்டு அவங்க கண் முழிச்சு பார்க்குறாங்க. அப்படியே கண்ணாடி முன்னாடி போய் பார்த்து அந்த அதிர்ச்சியில் ஆணு கத்துறாங்க. டக்குன்னு ஒருத்தர் ப்ரெஸ்ஸோட வந்துட்டு என்னவா ஆச்சு சொல்லி கேட்குறாங்க. நீ யாருன்னு சொல்லி இவங்க கேட்கும்போது, இதான் நைட்டு பூரா ஏதோ ஒரு படத்தை பார்க்கறது, அதுக்கப்புறம் அடுத்த நாள் அதே கேரக்டராக நீ மாறுறது, இப்போ கூட பாரு என்னோட டோசர் தான் நீ போட்டுட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. இன்னது இன்னொரு டோசர் போட்டிருக்கேன்னா சொல்லிட்டு அவங்க மறுபடியும் கத்துறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது இது அவங்களோட ஹஸ்பண்டு தாங்கிறது ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. அதுவும் நம்ம ஹீரோயினுக்கு ஆம்பளைகளை டிபெண்ட் பண்ணி வாழ்றது சுத்தமாக பிடிக்காது. இப்போ பார்த்தா ஒரு மேரேஜான ஒரு பொண்ணோட உடம்புல அவங்க இருக்காங்க. அப்படியே அந்த அதிர்ச்சியிலே அவங்க வெளியே வரும்போது ஒரு டீனேஜ் பொண்ணு சாப்பிட்றதுக்கு எதுவும் ரெடி பண்ணி அம்மான்னு சொல்லி கேட்குறாங்க. என்னது அம்மாவான்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது ஒரு குட்டி பையன் அம்மான்னு சொல்லிட்டு ஓடி வந்து கட்டி பிடிக்க வரான். அதே பார்த்து நம்ம ஹீரோயின் பயந்து போய் பின்னாடி போகிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்றதுக்கு எதுவும் ரெடி பண்ணலையான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளுக்கு வச்சிருந்த சாப்பாடெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு அவரும் கிளம்பி போறாங்க. அம்மான்னு சவுண்டு கேட்கறது பார்த்துட்டு இவங்கனால முடியாம அப்படியே வெளியே ஓடி வராங்க. சொட்டை நீ எந்த இடத்துலடா கொண்டு வந்து மாட்டிருக்கான்னு சொல்லிட்டு இவங்க கண்டபடியா திட்டிட்டு இருக்கும். மறுபடியும் அம்மான்னு ஒரு சவுண்டு வருது. திரும்பி பார்த்தா அந்த பையன் தான் ஓடி வந்துட்டு இருக்கான். இந்தாங்கம்மா உங்க பர்ஸை மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அவங்க பர்ஸை கொடுக்குறாங்க. அந்த பர்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இவங்க தங்கிட்டு இருக்கிற உடம்புல இருக்கிற பொண்ணோட பேரு கான்சுவானோ. அந்த பொண்ணோட வயசு 34 தெரிய வருது. அந்த பையன் பஸ்ஸுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு தரன்னு எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். அப்போ அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு கிளவி ஒன்று வருது. அதுவும் அந்த அபார்ட்மெண்ட்ல கொஞ்சம் பணக்கார கிளவியாமா. அந்த கிளவி வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நான் லிஃப்ட்ல கடையோட போஸ்டர்ல ஒட்டி வச்சிருந்தேன், உங்க பசங்க அதை கிழிச்சிட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி லோ கிளாஸ் சைட்லாம் இந்த அப்பார்ட்மெண்ட்ல சேர்த்திக்க வேண்டாம் சொன்னேன்னு சொல்லி சீன் போடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு செம்ம கோவம். யாரை பார்த்து லோ கிளாஸ்ன்னு சொன்னேன்னு சொல்லி சண்டைக்கு போறாங்க. அந்த பையன் வாமா ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு சண்டையெல்லாம் போட வேண்டாம் சொல்லி இழுத்துட்டு போறாங்க. இறா அவளை ஒரு வழி பண்ணிட்டு வரேன்னு சொல்லி ஹீரோயின் சண்டைக்கு போகும்போது வாமா டைம் ஆச்சுன்னு சொல்லி அந்த பையன் இழுத்துட்டு போறான். பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் நிறைய ஆன்டிக்கா வாமான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இதெல்லாம் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு போல இருக்கு. அதுக்கப்புறம் நேற்றுக்கு என்ன படம் பார்த்தேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க கேட்குற கேள்விக்கு எதுவும் பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. அப்படியே அவங்க பையன் ஸ்கூல் பஸ் ஏறி போகும்போது கஷ்டப்பட்டு அந்த பையனுக்கு தாட்டா காட்டிட்டு இருக்காங்க. அந்த பையன் போனதுக்கப்புறம் நைஸாக நம்ம ஹீரோயின் எப்படியாவது தப்பிச்சிடலாம் சொல்லி எஸ்கேப் ஆகும்போது டக்குன்னு பிடிச்சிடுறாங்க. நம்மளும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லும்போது நீ மாத்திரம் இப்போதைக்கு தனியாக ஓடுறேன்னு சொல்லி பிடிச்சிடுறாங்க. என்னது பிஸ்னஸ்ன்னு சொல்லும்போது அப்படியே கட் பண்ணால் ஒரு பெரிய வெயிட் கொடுத்து நம்ம ஹீரோயின் நிற்க வச்சிருக்காங்க. தூக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது என்னன்னு பார்த்தா இந்த பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் ஒரு பேப்பர் கவர் கொடுப்பாங்க. அந்த பேப்பரை ஃபோல்ட் பண்ற வேலை தான், இந்த லேடிஸ்க்குள்ள கொடுக்குற வேலை தான். நம்ம ஹீரோயின் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு இருக்கும்போது இதுதான் உங்க பிசினஸா சொல்லி கேட்கும்போது ஆமா ஒரு பேப்பர் மடிச்சா ஒரு 50 பைசா கிடைக்கும், இதை மடிச்சே பெரிய பணக்காரி ஆயிடலாம் நான் நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்லும்போது என்னது பேப்பர் மடிச்சு பணக்காரியாக போறீங்களா போங்கடி மென்டலுக்குலாம் சொல்லி நம்ம ஹீரோயின் அங்கிருந்து போக போகும்போது எங்க ஓடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயினுக்கு அந்த மாதிரி இடத்துல உட்காந்து சாப்பிட்டு பழக்கமலை போல இருக்கு. அன்கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயம் புரியுது. ஹீரோயின் ஒரு பொண்ணோட உடம்புல இருக்காங்களா, அந்த பொண்ணுக்கு 18 வயசுல கல்யாணம் இருக்குன்னு தெரிய வருது. நம்ம ஹீரோயினும் சரியான ஃபெமினிஸ்ட், ஆம்பளைகளை டிபெண்ட் பண்ணி வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி 18 வயசுல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் இருக்குன்னு சொல்லி பாத்ரூமில் போய் அவங்க கல்யாண மோதிரத்தை கழட்டுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மேலோக சீஃப் வராங்க. மேடம் என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்கும்போது டக்கு நம்ம ஹீரோயின் பயந்துடுறாங்க. ஒரு டீல் போட்டு அனுப்பும்போது ப்ராப்பராக எதுவும்
சொல்ல மாட்டிங்களா? இந்த பொண்ணுக்கு 18 வயசுல கல்யாணம் இருக்கு, டீனேஜில் ஒரு பொண்ணு இருக்குது, இன்னொரு பையன் வேறு இருக்கா. இதில் இந்த பொண்ணோட ஃப்ரெண்டுக்கு வேறு மொக்கையாக போட்டு சாவடிக்குதுங்க. சொல்லும்போது மேடம் இதுதான் டீலு, இந்த பொண்ணோட வாழ்க்கையை தான் நீங்கள் வாழணும். உங்களுக்கு விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ 30 நாளைக்கு இந்த பொண்ணோட வாழ்க்கை தான் நீங்கள் வாழ்ந்தாகணும். அதை விட்டுட்டு உங்கள் லைஃப் ஸ்டைலு உங்கள் வாழ்க்கையை கொண்டு வந்துட்டு இந்த பொண்ணோட வாழ்க்கையில் நீங்கள் சேர்த்தக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது பண்ணால் பெரிய பிரச்சனை ஏறும் நம்ம சீஃப் சொல்லும்போது, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லும்போது, பரவாயில்ல மேடம், உங்களை சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் நான் அனுப்பி விட்டுறேன், இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்காங்கன்னு சொல்லும்போது, இல்லை சொல்லி நம்ம ஹீரோயின் பயந்து நானே இந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அப்படியே ஒரு இடத்துல உட்காந்து நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க, உனக்கு 18 வயசில் கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குழந்தைகளை பெற்றுக்கிட்டு குடும்பத்துக்கு வேண்டியே வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன், உன்ன மாதிரிலாம் என்னால் வாழ முடியாது, எனக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வாழ போகிறேன்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட் போகிறாங்க. அங்கே இருக்கிற ஹைஃபையான துணி க்ளாசெட் அவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து கிரெடிட் கார்டு நீட்டுறாங்க. உடனே இந்த கிரெடிட் கார்டில் பேலன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஐயோ சொல்லிவிட்டு சரி கேஷ் தரேன்னு சொல்லி கேஷ் எடுத்து பார்க்குறாங்க. கேஷும் ரொம்ப கம்மியாக இருக்குது, அவங்க எடுத்த பொருள் அளவுக்கு இவங்ககிட்ட கேஷ் இல்லை. சரி கையில் என்ன கேஷ் இருக்கோ அதுக்கு இவங்க பொருள் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது, எங்கடி இருக்க, உன் பையன் வந்து ரொம்ப நேரம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஐயோன்னு சொல்லி இவங்க அடிச்சு பிடிச்சி ஓடி வரும்போது அவங்க பையன் அப்படியே மறைச்சு பார்க்குறாங்க. பார்க்காதப்பா நானே அதே நிலமையில தான் இருக்கேன்னு சொல்லிட்டு பையனை கூப்பிட்டு லிஃப்ட்டில் ஏறாங்க. லிஃப்ட்டில் பார்த்தா அந்த பணக்கார கிளவி ஏறுது. உடனே ஹீரோயின் கிட்ட பார்த்துட்டு, என்ன ரொம்ப சீப்பான பொருளை வாங்கிட்டு போயிட்டு இருக்க? ஆமாம், எங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாமே காஸ்ட்லியான பொருள் தான் இருக்கும், உன்னால் அதை அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியாதுல்ல சொல்லிட்டு அந்த கிளவி இறங்கி போகும்போது நம்ம ஹீரோயின் செமையாக காண்டாடுறாங்க. இந்த கிளவியில் என்னை கலாய்க்கிற நிலைமைக்கு என் வாழ்க்கையாகி போச்சுன்னு சொல்லிட்டு கடுப்பாடுறாங்க. அப்படி நம்ம ஹீரோயின் வந்து வீட்டில் சமைச்சு போட்டிருக்காங்க. அவங்க எப்பவுமே சாப்பிட்ற 5 ஸ்டார் ஹோட்டல் டிஷ்ஷு சமைச்சு போட்டிருக்காங்க. அது எப்படி சாப்பிட்ணுன்னு கூட இவங்களுக்கு தெரியாமல் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இந்த குடும்பத்துக்கு வேண்டி நான் உழைச்சி போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இந்த ஒரு மாதத்துக்கு நான் வெக்கேஷன் போக போகிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ அந்த டீனேஜ் பொண்ணு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறீங்க, இந்த பையனை யார் பார்த்துக்குவா, எனக்கு யார் சமைச்சு போடுவான்னு சொல்லி கேட்கும்போது, வீட்டுக்கு வேலைக்காரி வச்சுக்கலாம்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறான், உங்களுக்கு ஆக்டிங் காசு போகிறதுக்கு காசு இல்லை, எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லை, இப்போ வீட்டுக்கு வேலைக்காரி வைக்கிறதுக்கு மாதிரி காசு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கோவப்பட்டு வெளியே போகிறான். அந்த சமயம் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட், ஏமா நீ அந்த படத்துலேருந்து வெளியே வரலையா, விளையாடாம வாமா சீக்கிரமாக போய் தூங்கலாம்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிடுறாங்க. என்ன விளையாடுறேன்னா சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பார்க்குறாங்க. கட் பண்ண ஹீரோயின் பெட்ரூம்குள்ளே போகிறாங்க. போனோடனே நம்ம ஹீரோ கேட்குறாங்க, பசங்களாம் தூங்கியாச்சும் கேட்குறாங்க. இப்போ தூங்கியாச்சு ஏன் கேட்குறாங்க கேட்கும்போது பக்கத்தில் போய் ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. டக்கு நம்ம ஹீரோயின் கிறுக்கு பிடி போட்டு தூக்கி வீசுகிறாங்க. இதோ பார், இனிமேல் இந்த மாதிரி பண்ணானா மரியாதை கெட்டு போயிடும். 18 வயசை பொண்ணை ஏமாற்றிட்டு ஒரு 4 செவத்துக்குள்ளே அடைச்சி வச்சுட்டு என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன், இதுக்கு மீறி உனக்கு ரொமான்ஸ் கேட்குதான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் திட்டுறாங்க. நம்ம ஹீரோ அப்படி ஒரு மாதிரி சங்கடமாகறாரு. ஏன் இதை பற்றி இவ்வளோ நாள் எங்கிட்ட சொல்லணும்னு சொல்லும்போது, எனக்கு இப்போ தான் சொல்லணும்னு தோணுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பெட்டு தலைகாணிலாம் தூக்கிட்டு நம்ம ஹீரோயின் போய் ஹாலில் படுக்கிறாங்க. எப்படியும் இந்த ராத்திரி கடத்திட்டோம், இன்னும் 29 நாள் தான் இருக்குது சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இருக்காங்க. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், நல்லா பார்த்துக்க மச்சான், ஒய்ஃபுக்கு யாரு கூடயாச்சும் அஃபர் இருக்க போகுதுன்னு சொல்லி கொளுத்தி போடுறான். அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காதுன்னு சொல்லும்போது, வேணா நீ ஒரு டைவர்ஸ் பேப்பர் வாங்கி நீட்டிப்பாரு, டக்குன்னு உன் ஒய்ஃப் வாங்கி வச்சுக்குவான்னு சொல்லி கொளுத்தி போடுறான். இந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவோட ஹெட்டு அந்த சைடு போகும்போது இவர்கிட்ட ஏதோ ப்ராஜெக்ட் இருக்கு போல இருக்கு. அந்த ஃபைல்லாம் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அவன் சொல்கிறான், உனக்கு நான் தான் ஹெட்டு, நான் சொல்கிற வேலையை மாத்திரம் மூடிட்டு இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் நீ ஹெட் ஆனதுக்கப்புறம் கொண்டு வந்து எங்கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். கட் பண்ணால் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அந்த ஆண்டி கூட உட்காந்துட்டு இருக்காங்க. வேண்டாம் வெறுப்பா. அப்போ அங்கே இருக்கிற ஒரு ஆண்டி வந்துட்டு இந்த பெட்டிஷனில் ஒரு கையெழுத்து போடுன்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னு கேட்கும்போது, ஒரு பெரிய கம்பெனி வந்துட்டு நம்ம இருக்கிற இடமெல்லாம் இடிச்சிட்டு பெரிய சூப்பர் மார்க்கெட் கிட்ட போடுறாங்களாமா, அதை எதிர்த்து தான் நம்ம இந்த பெட்டிஷன் போட போகிறோம்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு அவங்க செஞ்சுட்டு இருந்த வேலை டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது. டக்குன்னு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஏன்னா அவங்க வீட்டோட பாஸ்வேர்டு அவங்களுக்கு தெரியுமில்ல. அவங்க வீட்டுக்கு போய் அவங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் பார்த்துட்டு ஒரு கிரெடிட் கார்டை எடுக்கிறாங்க. அதாவது படத்தோட ஸ்டார்டிங் சைடில் ஒரு பெரிய பணக்காரன் ஒரு கிரெடிட் கார்டு கொடுத்துருப்பான்ல, அதை எடுத்து பார்க்குறாங்க. ஒரு பெரிய மாலுக்கு போய் லக்ஸுரியான ட்ரெஸ் எடுக்கிறாங்க, கோட் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச எல்லா திங்ஸும் வாங்குறாங்க. அப்படி கட் பண்ண நம்ம ஹீரோயினோட டீனேஜ் பண்ண கட்டுறாங்க. அவன் படிக்கிற ஸ்கூலில் ஒரு பணக்கார பையன் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது. அப்படியே இந்த சைடு பார்த்தா அந்த குட்டி பையனை காட்டுறாங்க. அந்த குட்டி பையன் சொல்கிறேன், எங்கள் அம்மா 2-3 நாளாக சரியா இல்லை, கொஞ்சம் வியர்டாக நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சங்கடப்பட்டுட்டு இருக்கான். அப்போது பக்கத்தில் இருக்கிற பொண்ணு சொன்னேன், எங்கள் அம்மாவும் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. அப்போ மெடிக்கல் ஷாப்பில் போய் நான் மாத்திரை கேட்டேன், மாத்திரை கொடுத்தோன்னே எங்கள் அம்மாவுக்கு சரியாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த குட்டி பையன் போய் கையில் இருக்கிற பேக்கெட் மணியெல்லாம் கொடுத்துட்டு மெடிக்கல் ஷாப்பில் போய் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை மாத்திரை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அங்கே இருக்கிற பொண்ணும் விட்டமின் டேப்லெட்லாம் கொடுத்துட்டு, சரிப்பா இது கூட உங்கள் அம்மாவுக்கு சரியாயிடும்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அந்த பையனும் போய்
அம்மா இந்த மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. எதுக்குடா மாத்திரை தரேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கும்போது இதுதாங்க முதல்ல இது சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது இல்லாட்டினா நீ கேட்கவா போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த மாத்திரை சாப்பிட்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ளே வந்து சவுண்டு விடுறாரு. இங்கே வா நம்ம 2 பேரும் கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்கிறாரு. என்ன நான் உன்னை 18 வயசில் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா? நீ தான் என் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்த சீக்கிரமாக கல்யாணம் பண்ணு. அப்போது நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன்? நல்லா படிக்கணும், நல்ல ஃப்யூச்சர் இருக்குன்னு சொல்லும்போது இல்லை நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கு பொண்டாட்டியாக இருக்கணும், குழந்தைகளை பார்த்துக்கணும், வீட்டை பார்க்கணும், அதுதான் என் ஆசை நீ சொன்னேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அப்படி திரு முழிக்கிறாங்க. இப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குன்னு தெரியாமல் நேற்றுக்கு இவங்ககிட்ட இந்த மாதிரிலாம் பேசிட்டோமே சொல்லிட்டு இப்போ என்ன இந்தா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு டைவர்ஸ் நோட்டீஸை தூக்கிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது அது டைவர்ஸ் நோட்டீஸ்ன்னு. வாங்காத சொல்லி நம்ம ஹீரோவை இழுத்து பிடிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் ஒரு வழியாக வாங்கிடுறாங்க. சரி போ சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த நிமிஷமே அவங்க டீனேஜ் பொண்ணு வீட்டுக்குள்ளே வரான். ஆமா பசிக்குதுமா சாப்பாடு போடுமா சொல்லிக்கிட்டே வரும்போது ரூமுக்குள்ளேருந்து ஐயோ சொல்லி சவுண்டோட நம்ம ஹீரோ வெளியே வராரு. என்னென்னு பார்த்தா 6 மாத சம்பளத்தில் கோட் எடுத்துகிட்டு வந்திருக்கியாடி சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் நான் உங்கள் காசில் வாங்கல என் காசில் வாங்கினான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படி பார்க்குறாரு. நம்ம இவ்வளோ நாள் இந்த மாதிரி வாழலையே பின்ன புதுசாக பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது காலிங் பில் அடிக்குது. பார்த்தா போலீஸு வேற ஒருத்தவங்களை கிரெடிட் கார்டு இவங்க யூஸ் பண்ணனால போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போய் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் என்னென்னமோ சொல்லி மலுப்பு பார்க்குறாங்க. அவங்க என் ஃப்ரெண்டு தான், அவங்க தான் இந்த கிரெடிட் கார்டு கொடுத்து எனக்கு யூஸ் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லும்போது போலீஸுக்கு இது நம்புற மாதிரியே தெரியல. நம்ம ஹீரோயினை மறுபடியும் டேமேஜ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு திருடின்னு சொல்கிற மாதிரி டேமேஜ் பண்ணுறாங்க. இதை கேட்ட டென்ஷனாக நம்ம ஹீரோ போலீஸ் கிட்ட லா பாயிண்ட்லாம் பேசுகிறாங்க. நானும் அந்த லாயரும் ஒரே காலேஜில் தான் படித்தோம். அன்றைக்கி ஒரு நாள் அவங்க எங்கள் வீட்டுக்கு வரும்போது எங்கள் ஏழ்மை நிலைமையை பார்த்துட்டு இந்த கிரெடிட் கார்டு கொடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவோட பேக்ரவுண்டில் எடுத்து செக் பண்ணுறாங்க. இவர் லா காலேஜில் ட்ராப் அவுட் ஆனவருங்கிறதுலாம் தெரிய வருது. உடனே போலீஸ் சரி சார் நீங்கள் போய்க்கிங்க சொல்லி அனுப்பி விடுறாங்க. அப்படியே 2 பேரும் வெளியில் நடந்து வந்துட்டு இருக்குமா நம்ம ஹீரோ டக்குன்னு ஹீரோயினை பற்றி கேட்குறாங்க. நான் உன்னை நல்லா தானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் எந்த பதில் பேசாமல் இருக்காங்க. உனக்கு வேறு ஏதாவது அஃபேர் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது சேச்சா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்படியே தலையை தடவி கொடுத்த மாதிரி என் பொண்டாட்டியை பற்றி எனக்கு தெரியுமில்ல, நான் எதுக்கு இது கேட்டேன்னா நமக்குள்ளே எந்த விதமான ஒளிவு முறையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே தலையை தடவி கொடுத்து போகிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சின்ன வயசுலேருந்து அம்மா பாசமாக அப்பா பாசமாக கிடைக்காம தனிமையில் வளர்ந்த இவங்களுக்கு இந்த மாதிரி யாரோ ஒருத்தரை பாசம் காட்டும் போது அதையே நினச்சி அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா நம்ம சீஃப் வந்து முன்னாடி நிற்கிறாரு. 2 நாள் தான் இந்த பொண்ணோட உடம்புல இருந்தேன். அதுக்குள்ளே டேவிஸ் அப்ளை ஆயிடுச்சு. போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டார். பல பிரச்சனைகள் இழுத்துட்டு வந்துட்டேன். இப்படியே போயிட்டு இருந்தால் நம்ம டீல் கேன்சல் ஆயிருன்னு சொல்லி நம்ம சீஃப் சொல்ல அதுக்கு ஹீரோயினா இல்லை இனிமேல் இந்த மாதிரி நடக்காது, கரெக்டான ஹவுஸ் ஒய்ஃபாக நான் இருப்பேன்னு சொல்கிறாங்க. கட் பண்ண கீழே அப்பாவும் மகளும் பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா ஏன்ப்பா இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி கேட்கும்போது உங்கள் அம்மா என்னடி பண்ணா அவளை திருடி கிடையாது சொல்லி அவங்க அப்பா சொல்லும்போது நான் அதை பற்றி சொல்லலை, கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிறாங்கல்ல, பரவாயில்லப்பா எப்படியோ அம்மாவை மன்னிச்சு ஏற்றுக்கங்கன்னு சொல்லும்போது உங்கள் அம்மா என்னடி தப்பு பண்ணா மன்னிக்கிறதுக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லும்போது டக்குன்னு நம்ம ஹீரோயின் அங்கே வராங்க. அப்போ அவங்க எடுத்துகிட்டு வந்த துணியெல்லாம் நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன்னு சொல்லி கொடுக்கும்போது பரவாயில்ல நீயே போட்டுக்கோ, என் பொண்டாட்டி அழகாக இருந்தால் எனக்கு தானே பெருமைன்னு சொல்லி சொல்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விதமான ஃபீல் அவங்களுக்கே தெரியாமல் வர ஆரம்பிக்குது. அடுத்த சீன் காட்டும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லாம் உட்காந்து ஹீரோயின் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஒரு பேச்சு போகுது. 5 வருஷத்துக்கு அப்புறம் தானே கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க, இப்போ என்ன 3 வருஷத்துலேயே ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு அந்த நினப்பு வருது. அப்போ நம்ம ஹீரோயின் டக்குன்னு ஃபோன் எடுத்துகிட்டு நம்ம விட்ட வேலையை இப்போ இருந்தே தொடங்குறோன்னு சொல்லிட்டு அவங்களோட லாயர் வேலையை சேர்த்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெண்ணு தேவைப்படுது. ஒரு கபோர்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா நோட் இருக்குது. அதை நம்ம ஹீரோயின் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி இந்த உடம்புல இருந்த பொண்ணு ₹1 செலவு பண்ணால் கூட அதை எழுதி வச்சுருந்தாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இந்த மாதிரி பழக்கமே இல்லை. இவன் என்ன ₹1 செலவு பண்ணுறதெல்லாம் எழுதி வச்சிருக்கான்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த பையன் வந்துடுறான். சாரிடா அம்மா உன்னை மறந்துட்டேன், உன்னை பிக்கப் பண்ண வந்திருக்கணும், ஏதோ ஒரு டென்ஷனில் மறந்துட்டேன்னு சொல்லும்போது அந்த பையன் மெதுவாக வந்து க்யூட்டாக அவன் கையில் இருக்கிற மாத்திரையை கொடுக்குறான். ஹீரோயினும் வேறு வழி இல்லாமல் என்னடா பண்ணுறது சொல்லி அந்த மாத்திரையை தூக்கி வாயில் போடுறாங்க. டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்துடுறான். ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கையில் இருக்கிற பேப்பரை தூக்கி கட்டில் கடையில் போட்டுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படி நின்றுட்டுருக்கா. இப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாரு நாளைக்கு ஆஃபீஸில் ஒரு பார்ட்டி இருக்குது நீ வரியான்னு சொல்லி கேட்குறாரு. சரி பரவாயில்ல நீ வரலாட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் ஒத்துக்கிறாங்க. பரவாயில்ல நான் வரேனே சொல்கிறாங்க. அடுத்த நாள் பார்ட்டி ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டக்குன்னு திரும்பி பார்த்து நம்ம ஹீரோயின் வராங்க. நம்ம ஹீரோ ஸ்டன்னாக அப்படி ஹீரோயினாக பார்த்துட்டு இருக்கும்போது ஏன் இப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லும்போது இன்றைக்கி நீ ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் எல்லாத்துக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதுவும் நம்ம ஹெட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய பார்ட்டிலெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு கலந்து பழக்கம் இருக்கிறனால அவங்களும் கேஷுவலாக அதை
வேலையை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் பார்த்து ஒரே ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இவ்வளோ சோஷியலைஸ்டாக இருக்க முடியுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்த சமயம் பார்த்து நம்ம ஹீரோ வந்து அவர் மேனேஜர் கிட்ட சொன்ன பிளானை அவர் ஓனர் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த மேனேஜர் வந்துடுறான். உள்ளுக்குள்ளே வந்து குட்டை குழப்பறது மாத்திரம் இல்லாமல் ஒரு மாதிரி மிரட்டிட்டு வர போகிற நம்ம ஹீரோயினுக்கு இதை பார்த்து சமகாண்டாகுது. அதுக்கப்புறம் டின்னரில் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நீங்கள் காசு சம்பாதிக்கணும்னு பார்க்குறீங்க, ஆனால் போட்ட ரோட்டே திரும்பி திரும்பி போடுறதெல்லாம் உங்களுக்கு கெட்ட பேர் தானே வரும். இந்த மாதிரிலாம் சொல்லி நம்ம ஹீரோட பிளானை பற்றி அவர் சொல்லும்போது அந்த பாஸை ஏற்றுக்கிறேன், கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சொல்கிறோம். மறுபடியும் அந்த மேனேஜர் வந்து நம்ம ஹீரோவை மிரட்டிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோனுக்கோ வந்து உனக்கு என்ன காசு சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து எவ்வளவோ சமாதானப்படுத்த பார்க்குறான், மன்னிப்பெல்லாம் கேட்குறான். நான் அந்த மேனேஜரை வந்து டக்குன்னு நம்ம ஹீரோனை தப்பாக பேசிடுறோம். நம்ம ஹீரோக்கு கோவம் வந்து ஒன்று குட்டுக்கிறோம், இன்னொரு டைம் என் பொண்டாட்டியை பற்றி தப்பாக பேசுனா வாயெல்லாம் கிழிச்சிருன்னு சொல்லிட்டு போகிறான். இதை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா நம்ம ஹீரோ மிடில் கிளாஸ், அதுவும் லோயர் மிடில் கிளாஸு. அவன் வேலைக்கு வேண்டி என்ன வேணாலும் பண்ணணும், ஆனால் என்னை ஒரு தப்பாக பேசிட்டான்னு சொல்லிட்டு அவன் வேலையே போனாலும் பரவாயில்ல சொல்லி அவன் மேனேஜர் அடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பார்ட்டியெல்லாம் விட்டுட்டு ரோட்டு கடையில் உட்காந்து 2 பேரும் அப்படி ஜாலியாக சரக்கு அடிச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, இருந்தாலும் உன் கோவத்தை நீ கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம்னு சொல்லும்போது, எப்படி என் பொண்டாட்டியை பற்றி ஒருத்தர் தப்பாக பேசுவான், பார்த்துட்டு சும்மா இருப்பானா, அதான் ஒன்று வச்சேன்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, நீ எதுக்காக லா காலேஜ்லேருந்து ட்ராப் அவுட் பண்ணேன்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறா, அதுக்கு ஏதாவது மெமரிலைஸ் படம் பார்த்துட்டியா, எல்லாம் மறந்து கேட்குறா, சரி இருந்தாலும் நான் சொல்கிறேன் நீ கேளு. வாழ்க்கை ஒரு மாதிரி போரிங்காக போயிட்டுருக்கு. அப்போ தான் உன்னைய பார்த்து நான் கல்யாணம் பண்ணேன். வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்தது. அந்த சமயம் பார்த்து நமக்கு ஒரு குழந்தை பிறக்குது. ஒரு டவலில் சுற்றிட்டு வந்துட்டு அந்த குழந்தைய கொண்டு வந்து கையில் கொடுக்குறாங்க. அந்த குழந்தைய பார்க்கும்போது அப்படி உன்ன மாதிரியே இருந்தது. அப்போ முடிவு பண்ணேன், இவங்க சந்தோஷத்துக்கு வேண்டி நான் எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படலான்னு. அதான் கிடைச்ச வேலையெல்லாம் செஞ்சுட்டு உங்களை சந்தோஷமாக பார்த்துக்கிறேன். ஆனால் இருந்தாலும் உங்களை ஒரு நாள் கூட நான் பட்னியாக போட மாட்டேன், ஏன்னா எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்குன்னு சொல்லும்போது ஹீரோயின் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்க ஆம்பளைகளை பற்றி பண்ணி வச்சிருக்கிற இமேஜின் மொத்தமாக வேறு மாதிரி, இவன் என்னன்னா வித்தியாசமாக இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் வருது ஹீரோ மேலே. அப்படியே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ போதையிலேயே பொண்டாட்டி ஐ லவ் யூடின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். இதையை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு என்னடா இவன் குடி போதையில் இப்படி கத்திட்டு இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த பையன் வந்துட்டு நம்ம ஹீரோயினை கட்டிப்பிடிக்கிறான். ஹீரோயினுக்கு இது எதுவுமே பழக்கம் இல்லாட்டினாலும் அந்த பையன் கட்டி பிடிச்சி படுக்கும்போது ஹீரோயினுக்கு அது பிடிச்சிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மனசுக்குள்ளேயும் அந்த பாசம், நேசம், லவ் இதெல்லாம் வர ஆரம்பிக்குது. அடுத்த நாள் காலையில் ஆகுது, நம்ம ஹீரோயின் வழக்கத்துக்கு மேலே வித்தியாசமாக அரிசிலாம் கழுகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு வரா, சரிம்மா நான் ஸ்கூலுக்கு போகிறேன், எனக்கு பேக்கெட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோயின், உனக்கு 9 மணிக்கு தான் ஸ்கூலு, 7 மணிக்கு எங்கே கிளம்பி போகிறேன்னு சொல்லும்போது அது ஒன்றும் இல்லாமல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜெர்க்கடிக்கிறா. அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, என்ன பாய் ஃப்ரெண்டாக சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா ஸ்கூல்லேயே அவன் கொஞ்சம் அழகாக ஹேண்ட்ஸமாக இருப்பான், அதனால தான் அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு பேக்கெட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அப்படிலாம் உனக்கு சும்மாலாம் பேக்கெட் பண்ணி கொடுக்க முடியாது, அங்கே பாரு அந்த பேக் தெரியுதா, நைட்டு பூரா உட்காந்து 300 பேக்கை நீ ஃபோல்டு பண்ணி முடிச்சோன்னா காலையில் உனக்கு $9 தரேன்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. அது கேட்டு அவன் பொண்ணு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு எனக்கு காசே வேண்டாம் சொல்லி கிளம்பி போயிடுறான். அடுத்த சீன் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினோட பையனும் மார்க்கெட்டில் அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட பையன் கீழே விழுந்துடுறான். அப்போ அந்த மார்க்கெட்டில் கடை வச்சிருக்கிற ஒருத்தர் பார்த்து போக மாட்டியா தம்பின்னு சொல்லி அந்த பையனுக்கு கையெல்லாம் தொடச்சி விட்டு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறாரு. அந்த சமயம்னு பார்த்து அந்த பணப்பை வந்துடுது. எங்கே இந்த மாதம் வாடகைன்னு சொல்லி அந்த பணப்பை கேட்குது. இப்போ அவர்கிட்ட காசு இல்லைன்னு சொல்கிறாரு. இப்போ அந்த பணப்பை வந்து சொல்லுது, ஓகே இந்த மாதத்தோட நீ கடையை காலி பண்ணிடுன்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கு. அப்போ அந்த பையன் போய் ஹீரோயின் கிட்ட சொல்கிறான், அம்மா நான் கஷ்டத்தில் இருக்குமா அவர் உதவி பண்ணார், இப்போ அவர் கஷ்டத்தில் இருக்காரு, நீங்கள் ஏதோ உதவி பண்ணுங்கம்மான்னு கேட்குறான். நம்ம ஹீரோயின் தான் லாயர் ஆச்சே, அப்பார்ட்மெண்ட்டுக்கு மேலே நீ ஒரு நேம் போர்டு வச்சிருக்கியே, அதுக்கு நீ பர்மிஷன் வாங்கினியா, அங்கே ஒரு வைஃபை கனெக்ஷன் எடுத்திருக்க, அதோட ரெவன்யூ அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் கொடுக்கணும், அதை நீ கொடுக்குறியா, போன வருஷம் நீ இவ்வளோ சம்பாரிச்சிருக்க, நீ எவ்வளோ டேக்ஸ் கட்டியிருக்கன்னு சொல்லி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டோன்னு அந்த பணப்பே அப்படி ஸ்டன் ஆயிடுச்சு. சரி நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு கிளம்பிடுன்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும்போது அவர்கிட்டயே சுற்றி இருக்கிறவங்ககிட்டயே மன்னிப்பு கேட்டு விட்டா போதுன்னு சொல்லிட்டு அது ஓடிடும். சுற்றி இருக்கிறவங்களாம் ஹீரோயினை பாராட்டுறாங்க, எப்படி இப்படி லா பாயிண்ட் பேசுகிறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, என் ஹஸ்பண்ட் லா எல்லாம் ஸ்டூடெண்ட்டு தான், அதனால தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. கட் பண்ண அடுத்த நாள் காட்டுறாங்க, அந்த பொண்ணு வந்து 300 பேக்கை ஃபோல்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறா. இப்போ காசு கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது கையில் ஒரு $10 நோட்டை கொடுத்துட்டு, நீ $9.33 நீ பிரிச்சிருக்க, மீதி காசு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அந்த பொண்ணு மறுபடியும் டென்ஷன் ஆகிறா. கட் பண்ணால் அந்த பொண்ணு அவள் பாய் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்கும்போது அவன் பாய் ஃப்ரெண்டு வந்துட்டு தப்பாக நடந்துக்க பார்க்குறான். அப்போ இவளுக்கு பிடிக்கல, நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லி பார்க்கும்போது மேலே ஃபோனை வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஏதோ சரியில்லை சொல்லி அவன் அங்கேருந்து கிளம்பி போகும்போது அவன் ஃப்ரெண்ட்ஸ் 4-5 பேர் வந்து சுற்று போட்டு அந்த பொண்ணை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சீன் காட்டுறாங்க, ஹீரோயின் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ஸ்பீடாக வந்து ரூமுக்குள்ளே போய் கதவு சாத்திக்கிறா. நம்ம ஹீரோயின் போய் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ஒன்றுமில்ல நான் தூங்க போகிறேன்னு சொல்லி படுக்க போகிறா.
சொல்கிறா. நம்ம ஹீரோயின் விடுற மாதிரி இல்லை, உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது மூஞ்சியில் ஒரே காயமாக இருக்குது. அப்போ அந்த பொண்ணு என்னை தனியாக விடுங்கன்னு சொல்லி கத்துறா. அப்போ நம்ம ஹீரோயின் போய் டோரை லாக் பண்ணிட்டு வந்துட்டு, உனக்கு ஒரு பிரச்சனைனா அது வெளியே சொன்னாதான் அதுக்கு சொல்யூஷன் பார்க்க முடியும் ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறேன், இந்த மாதிரியா பேசுவீங்க, உனக்கு ஒன்றுமில்ல, எதுவும் ஆகாது, அம்மா நான் இருக்கேன்னு நீங்கள் சொல்லியிருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த பொண்ணு அழுக ஆரம்பிக்கிறா. இப்போ நம்ம ஹீரோயின் தொடையில் ஒரு காயத்தை பார்க்கும்போது என்னாச்சுன்னு சொல்லி பெட்ஷீட் விளக்கி பார்க்கும்போது ஒன்றும் இல்லை அவனுக்கு என்னை எதுவும் பண்ணல, அவங்கள தள்ளி விட்டு நான் ஓடி வந்துட்டேன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் சொல்கிறா, என்னால் இனிமேல் ஸ்கூலுக்கு போகவே முடியாதா, நீ எல்லாம் இப்படி தான் இருக்குமா சொல்லி அவள் அழுகும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, அம்மா நான் இருக்கேன், அம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்கிறாங்க. கட் பண்ண அடுத்த சீன் கட்டுறாங்க. அந்த பணக்கார வீட்டு ஃபேமிலியோட உட்காந்து ஹீரோயின் பேசுகிறாங்க. ஆப்போசிட்டில் அவங்க லாயர் உட்காந்து பேசுகிறான். நீங்கள் நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது, பையன் பெரிய இடத்து பையன், எப்படி இருந்தாலும் இங்கே இல்லாட்டினாலும் அவன் ஃபாரின் போய் படிக்க தான் போகிறான், பேசாமல் கொடுக்குற காசை வாங்கிட்டு கேஸை வாபஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறான். ஹீரோயினுக்கு இது கேட்டு தாங்கிக்க முடியல, ரெஸ்ட் ரூம் போய் அழுகிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு சீனில் ஹீரோயின் பண்ணது அவங்க கண்ணுக்கு முன்னாடி அவங்களுக்கே வந்து விடியும் போது அந்த வழியை பற்றி அவங்களுக்கு தெரியுது. அந்த அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு இப்போ தான் ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அந்த டைம் பார்த்து அந்த பொண்ணு வந்து சொல்கிறா, அவங்க சொல்கிறது தான் சரி, அவங்களாம் பணக்காரங்க, நம்மளாம் ஏழைங்க, நம்மளால் என்ன செய்ய முடியும்னு சொல்லும் போது அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறோம், ஆமாம் நம்ம ஏழைக்கு தான், அதுக்காக எதிர்த்து சண்டை போடாமல் நம்மளால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. மறுபடியும் போய் நம்ம ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த லாயரை பேச வர்றாங்க. அந்த லாயர் மறுபடியும் சொன்னதே சொல்கிறாங்க, பையன் பெரிய எடுத்த பையன், ஆப்ராடுக்கு போய் படிப்பான், அவன் ஜாலியாக இருப்பான், அந்த கோர்ட்டு கேஸு அணைஞ்சு உங்கள் பொண்ணோட ஃபியூச்சர் தான் நாசமாக போகும்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோயின், ஏன் உங்கள் பையன் தான் ஆப்ராட் போவானா, ஏன்னு சொல்லும், நான் அனுப்புனா நீ போக மாட்டேன்னு சொல்லி ஜோப்லேருந்து அந்த ரெக்கார்டரை தூக்கி வெளியே வைக்கிறாங்க. உடனே அங்கே இருக்கிறவங்களாம் மேடம் மேடம் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் பேசுறாங்க, இங்க வேறு சட்டமெல்லாம் உங்களுக்கு தான் தெரியுமா, எனக்கும் தெரியும். அப்போ அந்த லாயர் சொல்கிறான், கோர்ட்டு கேஸுன்னு போச்சுன்னா உங்கள் பொண்ணோட ஃபியூச்சர் போயிடும், இழு தட்டிக்கும்னு சொல்லும் போது எனக்கும் சட்டமெல்லாம் தெரியும், இழு தட்டிக்கட்டும், ஆனால் உன் பையனோட லைஃப்பை நான் நாசமாக்க விட மாட்டேன். எங்கே ஆப்ரோட் போவியா, ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் எங்களுக்கு யூஸ் பண்ண தெரியும் தம்பி, எங்கே போனாலும் அட்டம்ப்ட் ரேபிஸ்ட்டுன்னு உன்னை முத்தரை குத்தி தான் உன்னை அனுப்புவேன், உன் லைஃபையே நாசமாக்கிட்டு தான் நான் விடுவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கெத்தாக கிளம்பும் போது சுற்றி இருக்கிறவங்களாம் கெஞ்சுறாங்க. ஆனால் அந்த பையன் மாத்திரம் அப்படி திமிராக பேசுகிறான், உன் பொண்ணு ரொம்ப நல்லவ பாரு, நான் கூப்பிட்டுட்டு என் வீட்டுக்கு வந்தவன் தானே அப்படி அவன் சொல்லவும் நம்ம ஹீரோனுக்கு செம்ம டென்ஷனாகி அவன் மேலே ஏறி உட்காந்து முட்டியை பிடிச்சிட்டு, ஏன்னா நீ கூப்பிட்டனே ஒரு பொண்ணு உன் பின்னாடி வந்தானே மோசமான பொண்ணுங்கிறியா, அவள் வர்றது உன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையில் தான்டா, ஒழுக்கமாக அவகிட்ட சாரி கேளுன்னு சொல்லும்போது சாரின்னு அவள் கத்துறான். கட் பண்ண அடுத்த சீன் காட்டுறாங்க. அந்த பொண்ணு சொல்கிறா, கொஞ்ச நாளாக நீ கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிட்ட, ஆனால் நீ செம சூப்பர்மா சொல்லி சொல்கிறல சாஞ்சுக்கிறா. இந்த மாதிரிலாம் ஃபீல் நம்ம ஹீரோயின் அனுபவிச்சது இல்லை, அப்படியே அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க இது என்ஜாய் பண்ணுறாங்க. சரி இது இசாக்கை வச்சு அந்த பேகை மடிக்கிறது விட்டுறாத நம்ம ஹீரோயின் சொல்லும்போது அவள் பொண்ணு சொல்கிறா, நீ சரியான மூடு ஸ்பாய்லர்மா சொல்லிட்டு அங்கே சிரித்து அம்மாவும் மகளும் சந்தோஷமாக இருக்காங்க. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோயின் பக்கா மிடில் கிளாஸ் ஒய்ஃபாகவே மாறிடுறாங்க. அவள் பொண்ணை நல்லா பார்த்துக்கிறாங்க, புருஷனுக்கு நல்லா சமைச்சு போடுறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எந்த அளவுக்குன்னா அவங்க பழைய வாழ்க்கையை மறந்துட்டு இந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு நாள் புருஷனுக்கும் அவன் பொண்ணுக்கும் தாட்டா காட்டிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு நம்ம சீஃப் பின்னாடி வந்து நிற்கிறாங்க. நல்லா இந்த லைஃப் என்ஜாய் பண்ணுறீங்க போல இருக்கு, சரி இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லும்போது இந்த விஷயத்தை ஹீரோயினால் ஏற்றுக்கவே முடியல. இவ்வளோ அன்பான கணவன், இவ்வளோ அழகான குழந்தைங்க, ஒரு அழகான வாழ்க்கையை எப்படி இந்த பொண்ணு இறந்து போகிறான்னு சொல்லும்போது நம்ம சீஃப் சொல்கிறாங்க, அவ்வளோதாங்க மனுஷ வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஷார்ட்டு, அதுக்குள்ளே தான் இந்த போராமல் போட்டி வெறுப்பு எல்லாத்தையும் நம்ம விதைச்சி வாழ்ந்துட்டுருக்கோம், எல்லாத்துக்கிட்டையும் ஒரு அழகான வாழ்க்கையை கொடுத்துருக்கோம், அது யாருமே யூஸ் பண்ணிக்காமல் இருக்காங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினால் ஏற்றுக்கவே முடியல. அது எப்படி முடியும், அழகான குடும்பத்தை விட்டுட்டு அவங்களால எப்படி போக முடியும்னு சொல்லி கேட்கும்போது அதுதான் விதி, ஒரு மனுஷனுக்கு டைம் முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான் சொல்லி நம்ம சீஃப் சொல்லும்போது, நீ ஒரு வாரம் தான் அந்த பொண்ணோட வாழ்க்கை இருக்காங்க கேட்கும்போது அந்த ஒரு வாரத்தை நீ அழகாக மாற்றி காட்டுன்னு சொல்லி சீஃப்க்கு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு இருக்கிற ஒரே தாட் என்னன்னா, இந்த ஃபேமிலி விட்டுட்டு போகிறக்கு அவங்களுக்கு சுத்தமாக மனசு இல்லை, அந்த பணக்கார வாழ்க்கையெல்லாம் வேண்டாம், இந்த ஃபேமிலியோடையே சந்தோஷமாக வாழ்ந்துடலாங்கிற மாதிரி அவங்க எண்ணத்துக்கு போயிட்டாங்க. அப்படின்னா நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. அந்த மேனேஜர் என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்றான், அந்த பழைய பகையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்றான். இப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நான் ட்ரான்ஸ்ஃபரே கேட்கலேன்னு கேட்டப்போ நீ தானப்பா கேட்ட, ப்ரூஃபுல்லாக அப்படி தான் சொல்லுது சொல்லி பழி வாங்கிடுறான். இப்போ நம்ம ஹீரோனால எதுவுமே பண்ண முடியாமல் தான் ஒய்ஃபுக்கிட்ட போய் இதை சொல்கிறான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப சங்கடப்படுறாங்க, உங்களை மாதிரி பொறுமை எனக்கு இல்லவே இல்லை, என்னால் தான் நான் இதெல்லாம் ஆச்சு, நானே இதை எப்படியாவது சரி பண்ண பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜரை கூப்பிட்டு ஹீரோயின் மன்னிப்பு கேட்குறான். ஏன்னா ஹீரோயினுக்கு வேறு வழியே இல்லை, இருக்கிறது ஒரு வாரம், இந்த ஒரு வாரத்தை எப்படி அவங்க ஃபேமிலியோட ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணலாம் சொல்லி தான் பார்க்குறாங்க. ஆனால் அந்த மேனேஜர் ஓவராக சீன் போடுறான், அன்றைக்கி புருஷன் பொண்டாட்டி என்னெல்லாம் பண்ணீங்க, எப்படி அவன் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு மறுபடியும் இந்த ஊருக்கு வந்தாலும் மறுபடியும் நான் வேறு ஊருக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்புவேன்னு சொல்லி திமிராக பேசிட்டு போகிறான். ஹீரோயினுக்கு வந்து டக்குன்னு ஃபோன் எடுத்து கால் பண்ணுறாங்க. யாருக்கு கால் பண்ணுறாங்கன்னா
அவங்களோட கிளைண்ட்டுக்கு தான். ஏன்னா அந்த கிளைண்ட்டுக்கு கீழே தான் இந்த கம்பெனியாக வருது. அப்போ இந்த மாதிரி லாயரோட அசிஸ்டண்ட்டு தான் நான் பேசுகிறேன், அவங்க இதுக்கு மீறி உங்களுக்கு லாயராக இருக்கணும்னா சொல்லிட்டு இவங்க பேர் சொல்கிறதுக்குள்ளேயே அவன் ஓடி வந்து பம்பி நின்னுறான். யார் மேடம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி இடவட்டத்து போய் அங்கேருந்து எப்படியும் தப்பிச்சு ஓடிடுறான். எப்படி இந்த பிரச்சனையை ஹீரோயின் சால்வ் பண்ணிட்டாங்க. அதே சமயத்தில் அந்த சின்ன பையனை காட்டுறாங்க. டக்குன்னு அவன் மயங்கி விழுந்துடுறான். கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் காட்டும் போது டாக்டர் சொல்கிறாங்க இவன் கண்ணில் தான் பிரச்சனை, அதனால தான் கண்ணு சரியாக தெரியாமல் இதில் இடித்து மயங்கி விழுந்திருக்கான். இது திடீர்னு வந்த பிரச்சனை கிடையாது, பரம்பரையாக வர பிரச்சனை சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது, இந்த பிரச்சனை ஹீரோயினோட பரம்பரையில் தான் வந்திருக்கும். சின்ன வயசில் ஹீரோயினுக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கும். அவங்க அம்மா கஷ்டத்தில் இருந்தாலும் எப்படி காசு செலவு பண்ணி அதை சரி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த சமயம் பார்த்து சீஃப் வரும்போது என்னங்க டிசைன் இது, அவனுக்கு நான் வெறும் 1 மாதத்துக்கு டெம்பரவரி அம்மாவாக தானே வந்தேன், என்னோட பரம்பரை நோய் எதுக்கு அவனுக்கு வரணும்னு சொல்லி கேட்கும்போது இது எல்லாமே கர்மா தான், நீ செஞ்ச பாவத்துக்கு வேண்டி உன் குழந்தைக்கு வருது, 1 மாதத்துக்கு நீ அம்மாவாக இருந்தாலும் உன் பரம்பரை நோய் அவனுக்கு வந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கதறி அழுகிறாங்க. என்னை எங்கே வேணாலும் அனுப்புங்க, நரகத்துக்கு வேணாலும் அனுப்புங்க, நான் செஞ்ச பாவத்துக்கு, என்னால் அந்த சின்ன பையனோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மொட்டை மாடிக்கு வராரு. அப்படி ஹீரோயினை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த சின்ன பையனை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டே சில விஷயங்கள் பேசுகிறாங்க. நான் சின்ன வயசுலேருந்து அப்பா இல்லாமல் தான் வளர்ந்தேன், எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு என்னை வளர்த்துனாங்க, எங்கள் அம்மாவும் அந்த கஷ்டம் தாங்காமல் இறந்து போயிட்டாங்க, இதனாலே எங்கள் அப்பா மேலே கோவம் வந்து அவங்க கிட்ட இருந்து ஃபோட்டோ துணி எல்லாத்தையும் எரித்து நான் தனியாகவே வாழ்ந்து பழகிட்டேன். ஆனால் இப்போ என்கிட்ட நல்ல ஃபேமிலி இருக்குது, தூங்கி எணிச்சா என்னை லவ் பண்ணுறக்கு ஆளுக இருக்காங்க, இருந்தாலும் நான் அன்லக்கின்னு சொல்லி அழுகுறாங்க. அடுத்த நாள் ஆகுது, அந்த பையனுக்கு ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கு. ஹீரோயின் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆள் வராரு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம சீஃபு தான். ஹீரோயினை கூப்பிட்டு உங்கள் டைம் முடிஞ்சது, நீங்கள் உங்கள் பழைய உடம்புக்கே போகலாம், உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழலாம் சீஃப் சொல்லும் போது ஹீரோயினுக்கு அது ஏற்றுக்கவே முடியல. எப்படிங்க என் பையனுக்கு அங்கே ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கு, அதை விட்டுட்டு என்னால் எப்படி வர முடியும், என்னை விடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓட பார்க்குறாங்க. அப்போ நம்ம சீஃப் சொல்கிறாரு அது உன் குடும்பம் கிடையாது, டெம்பரவரியாக தான் அந்த குடும்பத்தில் நீ போயிருந்தா, 1 மாதத்துக்கு தான் நீ அந்த குடும்பத்தில் இருந்தா, இப்போ அந்த பொண்ணோட டைம் முடிஞ்சது, பழையபடி உன் உடம்புக்கே போகலான்னு சொல்லிட்டு சொல்லும்போது அங்கேருந்து ஹீரோயின் தப்பிச்சு ஓட பார்க்குறான். ஓடிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு கால் வேலை செய்யாமல் போகுது. நெட் ரோட்லேயே அவங்க உட்காந்துடுறாங்க. அங்கேருந்து ஒரு ட்ரக்கு அவங்கள மோத வருது. ஏன்னா அந்த பொண்ணு இப்படி தான் சாகணும்னு விதியில் எழுதியிருக்கு. ஆனால் நம்ம ஹீரோயின் கெஞ்சுறாங்க, எனக்கு கொஞ்சம் நேரம் மாத்திரம் விடுங்க, அந்த பையனுக்கு என்னாச்சுங்கிறது மாத்திரம் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி கெஞ்சி அழுகுறாங்க. சீஃபுக்கு மனசு இறங்கி டக்குன்னு போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்பிடுறாரு. ஹீரோயின் உள்ளுக்குள்ளே வரும்போது நம்ம ஹீரோ சொல்கிறேன் ஆப்ரேஷனால் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, அவன் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான்னு சொல்லும்போது அவன் பொண்ணு வரா. நம்ம ஹீரோ சரி நான் கிளம்புறேன், ஒரு சின்ன வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்பி போகும்போது அவங்க பொண்ணுக்கிட்ட ஹீரோயின் சொல்கிறாங்க, நீ தைரியமாக இருக்கணும், அப்பாவையும் தம்பியும் நல்லா பார்த்துக்கணும், எதையை பார்த்து பயப்படக்கூடாதுன்னு சொல்லி கட்டி பிடிச்சி பேசுகிறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு எதுவுமே புரியாமல் என்னம்மா நேரத்துக்கு ஏதாவது படம் பார்த்தியா சொல்லிட்டு அவள் போயிடுறா. அடுத்ததான் ஹீரோயினை அவன் பையனை போய் பார்க்க போகிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் போகிறதுக்கு முன்னாடியே அந்த பையன் அம்மானு சொல்லி கூப்பிட்றான். நம்ம ஹீரோயினுக்கு அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த பையன்கிட்ட போய் இங்கே பாரு, அப்பா அக்கா சொல்கிறதெல்லாம் கேட்டு சமத்தாக நடந்துக்கணும், குறும்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது அந்த பையன் சொல்கிறான், சரிம்மா நான் சமத்தாக நடந்துக்கிறேன், நீங்கள் எங்கே போனாலும் சீக்கிரமாக வந்துருங்கன்னு சொல்லி அவன் அனுப்பி வைக்கிறான். அப்படியே வெளியே வரும்போது நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோ பக்கத்தில் போய் உட்காந்துட்டு ஒரே டைம் என்னை ஹனின்னு கூப்பிடுங்கன்னு சொல்லி சொல்கிறான். உனக்கு என்னாச்சு? சரி ஹனின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட்றான். சரி உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றுமில்ல, பசங்களையும் பொண்ணையும் நல்லா பார்த்துக்குங்க, நான் போயிட்டு வர வரைக்கும் பத்திரமா பார்த்துக்குங்கன்னு சொல்கிறான். ஓகே நீ கடைக்கு போயிட்டு வர வரைக்கும் பசங்களை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், உனக்கு என்னாச்சுன்னு சொல்லும்போது அவங்க எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்படின்னு நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே கிளம்புறாங்க. இந்த பாசம் நேசம் குழந்தைங்க லவ் எதுவுமே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருந்த நம்ம ஹீரோயினுக்கு இந்த 1 மாதத்தில் எல்லாமே கிடச்சோம். அப்படியே ஒரு நிமிஷத்தில் காணாமல் போகிற மாதிரி அவங்களுக்கு இருக்குது. கட் பண்ண அடுத்த நிமிஷம் ஹீரோயின் தான் கண்ணு முடிச்சு பார்க்குறாங்க பழைய உடம்புல. அங்கேருந்து அவசரமாக கிளம்பி ஹாஸ்பிட்டலில் அந்த பையனை வந்து பார்க்கலான்னு பார்த்தா அங்கே அந்த பையனை காணும். ஏன்னா இவங்க கண்ணு முடிக்கும் போது 1 வாரத்துக்கு அப்புறம் தான் கண்ணு முடிக்கிறாங்க. அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அடுத்தது அப்பார்ட்மெண்ட்டில் போய் பார்த்தாலும் அவங்கள காணும். அவங்களால இதை ஏற்றுக்கவே முடியல. அப்படியே வர்றாங்க, அவங்க பழைய லைஃப்லாம் நினச்சி பார்க்குறாங்க, அந்த ஆன்டிஸ் கூட உட்காந்து பேசினதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க, அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த பையனை பிக்கப் பண்ணதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. கட் பண்ண அடுத்த சீனில் அவங்க லாயர் ஃப்ரெண்டு கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு சீனில் நீ ஏன் இந்த மாதிரி தப்பு பண்ணுறேன்னு சொல்லி கேட்ட லாயர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ரெக்கார்டர் கையில் கொடுத்துட்டு இனிமேல் இந்த கேஸ் நீ பார்த்துக்கோ, அவன் மண்ண தப்பில் இதில் ரெக்கார்டு இருக்குது, அவனுக்கு எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுன்னு சொல்லும்போது நீ எங்கே போகிறேன்னு சொல்லும்போது நான் நிறைய விஷயத்தை இழந்துட்டேன், பெரிய விஷயமாகவே இழந்துட்டேன், இனிமேல் நான் இந்த வேலையும் பார்க்க போகிறதில்ல, இந்த ஊரில் இருக்க போகிறதில்ல சொல்லிட்டு அவங்க வீட்டையெல்லாம் காலி பண்ணிவிட்டு கிளம்பி போயிட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்க அம்மாவோட பழைய ஃபோட்டோ ஒன்று கிடைக்கிது. அந்த ஃபோட்டோலாம் அவங்க அப்பா ஃபோட்டோவை ஃபோல்டு பண்ணி வச்சுருப்பாங்க போல இருக்குது. அந்த ஃபோட்டோவை திருப்பி பார்க்கும்போது தான் தெரியுது அது வேறு யாரும் இல்லை, நம்ம சீஃப் தான்.
அவங்க அப்பா தான் பிளான் பண்ணி குடும்பம்னா என்ன ஃபேமிலினா என்னன்னு தெரியறதுக்கு வேண்டி இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் கதறி கதறி அழுகுறாங்க. அப்பா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி கதறி கதறி அழுகுறாங்க. அப்படி கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் ஃப்ளைட்டில் இருக்காங்க. பார்த்தா பின்னாடி இருந்து ஒரு பையன் மேடம் கொஞ்சம் தள்ளுங்கன்னு சொல்லி சொல்கிறான். அது யாருன்னு பார்த்தா அந்த சின்ன பையன் தான். இப்போ நம்ம ஹீரோயின் டே அருண் நீ என்ன பண்ணுறன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ உங்களுக்கு தெரியுமா அந்த பையன் கேட்குறான். இல்லை தெரியாதுன்னு சொல்லும்போது அவங்க மொத்த ஃபேமிலி அங்கேருந்து வராங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆனால் ஹீரோயினோட சீட்டு அவங்க சீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு ஹீரோயின் கேட்கும்போது அந்த பையன் சொல்கிறான் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, அதனால் நாங்கள் வெளியூர் போகிறோன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சாரின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவங்க அம்மா இப்போ தான் இறந்தாங்க, ஒரு சின்ன சேஞ்சுக்கு வேண்டி நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி வெளியூர் போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்படிங்களா, சரி நீங்கள் எங்கே தங்குறீங்க, அட்ரஸ் சொல்ல முடியுமா கேட்கும்போது நம்ம ஹீரோவும் அட்ரஸ் சொல்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு ஜூம் வச்சு இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. அடுத்து என்ன நடக்கும் ஏது நடக்குங்கிறது தெரியாமல் ஓப்பன் ஹேண்டடாகவே இந்த படத்தை முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜான ஒரு படத்தை பார்த்த ஃபீல் எனக்கு கொடுத்தது. உங்களுக்கு என்ன ஃபீல் கொடுத்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான படங்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.